வாக்குத்தத்தம் உன்னுடையது. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை நன்றாக அறிந்திருக்கிறேன். உன் சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும். இந்த நாளிலும் உனக்கு உதவி செய்யும்படி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். யாக்கோபு தனி மனிதனாக வனாந்தரத்தில் படுத்திருந்தபோது அவனை தேடி வந்து ஆசீர்வதித்தவர் நான்தான். ஆகார் தனிமையாய் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவளை சந்தித்து அவளை விசாரித்து அவளை ஆசீர்வதித்தது நான்தான். இன்றும் உன் தனிமை உன்னை பயமுறுத்தலாம். நீ தனிமையாயில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். பயப்படாதே என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார் என்று வார்த்தையை முழு நிச்சயமாக நம்பு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நீ வீணாக கலங்க வேண்டிய அவசியமில்லை. எப்போதும் என்னை துதித்து கொண்டிரு. துதிகளில் பிரியப்படுகிற நான் உன் துதிகளை விரும்பி ஏற்றுக்கொள்வேன். உன்னை விடுவிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். பயப்படாதே. ஆதார வசனம்: நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதம் 27:9.